பிறந்த நாளுக்கு ஒரு செடி வச்சாச்சு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? ஆமாம். 46 அப்படியா? 36 கிளவி ஆகிட்டு தெரியுமா? 56 ஆமாம். ஹலோ மக்கள், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்குமே நம்மளுடைய வீடியோ வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தோணும். காலையிலேயே வீடியோ எடுக்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து பீட்ரூட் சாதம் தான் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து துருவிட்டுருக்கேன். பொரியல் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக எடுக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொரியல் வந்து செஞ்சுட்டு அதை வந்து சாதத்தில் போட்டு கிளறி கொடுத்து விடும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன பல்லில் வந்து நம்ம துருவி எடுக்கும்போது அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பாடோட சாப்பாடாக நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். நம்ம நார்மலாக எப்படி பொரியல் செய்வோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை லாஸ்ட்டாக போட்டு கிளறிட வேண்டியதான். காலையிலேயே சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பசங்களை பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கான க்ளீனிங் வேலை எல்லாமே செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு துணியை வந்து ஊற வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா துணியை வந்து துவைச்சிட்டு அப்படியே வந்து கையோட குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். இன்றைக்கி சேர்கிற துணியை கையோட இன்றைக்கே வந்து துவைச்சி போட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வீடு எப்போயுமே நீட்டாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வீட்டில் வந்து இருக்காது. நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற டவலுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து காய போட்டுட்டு மறுபடியும் அப்படியே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதையுமே கையோட டெய்லியுமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா துவைச்சி போட்டுடலாம். துணியை ஊற வச்ச கையோட அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்துட்டேன். இப்போ வந்து கிச்சன் எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடுமே க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா துணி துவைச்சிக்க போகிறேன். நம்ம வீட்டுக்கு தேவையான அதிகமாக பாட்டிலில் வாங்கக்கூடிய ஊறுகாய், தேன், அதுக்கப்புறம் காஃபி தூள் இந்த மாதிரி பாட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படி பார்த்திங்கன்னா கீழே தூக்கி போடாமல் கேஸில் இந்த பாட்டிலை வச்சு லைட்டாக வந்து சூடு காமிச்சிட்டு இந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆயில் பாட்டிலில் நம்ம வந்து ஊற்றி வைக்கும் போது ஆயில் வந்து ரொம்ப லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா வடிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு பாட்டிலாக இருந்தாலுமே இந்த இது வந்து வடிகிறது நார்மல் தான். நான் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து எதுவுமே போட மாட்டேன். ஒரு 3 நாளைக்கு ஒருக்க அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி ஆயில் பாட்டிலுமே நல்லா வந்து ஸ்க்ரப் வெளியில் மட்டும் போட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இது க்ளீன் பண்ணி எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கப்புறம் இந்த லைட்லேயுமே நிறைய வந்து எண்ணெய் பிசுப்பு வந்து ஒட்டியிருக்கு. இதுவுமே லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மெயின் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன்.
கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினை வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ளீனிங் அப்படின்னாவே நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம வந்து வீடை வந்து நீட்டாக வச்சுக்கிறது. ஸோ யாராச்சும் வர்ற அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வீடை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கிறது பெருசு இல்லை. ஸோ நம்மளுடைய வீடை வந்து நம்ம எப்பயுமே நீட்டாக வச்சுக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இடத்த நம்ம வந்து சுத்தமாக வச்சுட்டாவே நம்மளுக்கு வரக்கூடிய பாதி நோய் பார்த்திங்கன்னா வரவே வராது. க்ளீனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை. ஸோ யாராச்சும் வர்ற அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக வச்சுக்கணும், மற்ற நாள் எல்லாமே அப்படியே போட்டு வச்சிடணும் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாடகை வீடு தானே, இதை போட்டு நம்ம எதுக்கு இவ்வளோ சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. என்ன தான் நம்ம வாடகை கொடுத்து அந்த வீட்டில் இருந்தாலுமே அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி அந்த வீட்டுக்காரவங்க நம்மக்கிட்ட அந்த வீடவே ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம வீட்டோடையும் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா அதிகமாக கவனம் செலுத்தி அவங்க வீடு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்டுட்டு போகும்போது அதே மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி க்ளீனிங்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் தான் செய்வேன். ஸோ மேலேருந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்குவேன் கீழே வரைக்கும். நம்மளுடைய சுத்தம் எதில் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளிச்சு நீட்டாக வந்து மேக்கப் பண்ணிவிட்டு சுற்றுறதுல இல்லை. ஸோ நம்மளுடைய கிச்சன் பார்த்தாவே நம்ம வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. என்னோடய வீட்டில் அங்கங்கே செல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஸோ பசங்க தேவைப்படுற நேரம் வந்து எடுத்து குடிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாட்டில் எல்லாமே எடுத்து போட்டு ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கப்போ இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து ஒரு கை போட்டுட்டு அதுக்கப்புறம் சோப் ஆயில் வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து குலுக்கி அதுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி போட்டு நல்லா வந்து குலுக்கி கழுவும் போது அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். மேலே நம்ம க்ளீன் பண்ணி விட்டதில் கீழே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்து விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருடைய மைண்ட்லேயுமே ஏதாச்சும் ஒரு வேலை வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம யோசிச்சு வச்சுருக்க வேலையை நம்ம வந்து செய்யும்போது யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலையை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த வேலையை 1க்கு 10 டைம் நம்ம வந்து யோசிச்சுட்டு அந்த வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து தைரியமாக இறங்கி செய்யலாம். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயத்தை வந்து கண்டிப்பாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம செய்யக்கூடிய வேலையிலேருந்து ஒரு 4 வருமானம் எடுக்கும் தட்டிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த பிள்ளைக்கு தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதுலேருந்து நம்ம காசு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வாய் அடிச்சுட்டு ஐயோ இதில் இவ்வளோ வருமானம் வருதா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை அப்படி பேசிடுவாங்களோ இப்படி பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டே இருந்தால் நம்ம லைஃப் லாங் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளை பற்றி பின்னாடி பேசுறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையை ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்மளை பற்றி பின்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம நல்லதே செஞ்சாலும் அதில் இருக்க கெட்டதை மட்டும் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சோம்னா அதை திருத்துறதுக்கான ஐடியா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே இது பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் 4 பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாலாம் வந்து நிற்பாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த அழகான லைஃப்பை நம்மளால் எவ்வளோ அழகாக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கான கிச்சன் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. ஸோ என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. 2-3 மெசேஜ் பார்த்திங்கன்னா கிச்சனில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரமே நான் வந்து யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரேராக வந்து யூஸ் பண்ணுற பாத்திரம். அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே கீழே வந்து வச்சுருக்கேன், ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு. அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா கத்தி, ஸ்பூன், அதுக்கப்புறம் கரண்டி, அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு ஸ்டாண்டில் பிளேட், அதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இல்லை கவுண்டர் டாப்பில் உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கான கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். கீழே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மாவு, அரிசி, அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி, சோப் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து கீழே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
வீடு எல்லாமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயுமே நல்லா நீட்டாக வந்து வெளியே எல்லாமே ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுறேன். வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பாத்ரூமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து குளிச்சுட்டு வந்துக்க போகிறேன். இந்த க்ளீனிங் வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.